தமிழீழம் அல்லோ கையீட்டியை கூட பிடித்து தர மாட்டார்கள் தமிழ் எம்பிக்கள் அர்ஜுனா காட்டம். சொல்லிசை பாடகரை பிணையில் விடுவித்தது சாவகச்சேரி நீதிமன்றம். வடமராட்சிக்கு தனியான தீயணைப்பு பிரிவு உருவாக்க நடவடிக்கை. ராணுவமே வெளியேறு வலிவடக்கில் 8வது வெள்ளிக்கிழமையாக தொடரும் போராட்டம். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பாருங்கள் அனுர அரசுக்கு சஜித் சவால். எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக அதிகரிக்க உறுதியளித்துள்ள அரசாங்கம் ரூபாவும் சரிகிறது. மானிப்பாய் பிரதேச சபையின் ஊழல் அவசரமாக எழுதப்பட்ட பற்றுச்சீட்டு. தொடர்ந்தும் மோசமடையும் சுரேஷ் சலையின் உடல்நிலை குடும்பத்தினர் வெளியிட்ட தகவல். கடற்படை பதவி காலத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் ஜோஷித ராஜபக்சவை துரத்தும் விசாரணைகள். குருந்தூர் மலையில் இந்து கோவில்களுக்கான சான்றுகள் இல்லை தொல்பொருள் பணிப்பாளரின் சர்ச்சைக்குரிய அறிக்கை. பிள்ளையான் சுரேஷ் சலை விடுவிக்கப்படக்கூடாது எம்பி கவீந்திரன் கோடீஸ்வரர். யாழ்ப்பாணம் கொழும்பு ரயில் சேவையினை மக்கள் வசதிக்கேற்றவாறு செயல்படுத்துங்கள் கீதநாத் காசிலிங்கம் வலியுறுத்தல். விடுதலை புலிகள் இறுதி நேரத்தில் சரணடைகின்ற போது தமிழ் பாராளுமன்ற எம்பிக்கள் அழைப்பை நிராகரித்து தொலைபேசிகளை துண்டித்துவிட்டு இருந்தவர்கள் இவர்களா தமிழீழத்தை எவ்வாறு பெற்றுத் தருவார்கள் கையீட்டியை கூட பெற்றுத்தர மாட்டார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். புத்த சாசன அமைச்சருக்கு குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்று கடைபிடிச்சா முன்னுக்கு இருந்து அந்த கிளோச்சி நடந்த ஒரு ஆள் காட்சி ஓணிக்குது வவுனியாவில் இருந்து வவுனியா பண்ணி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் இல்லையா அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடம் இல்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது சரி பரவாயில்ல அதைத்தான் அப்படியே விடுவோம் வச்சு கொள்வோம். இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல் வெடுக்குநாரி மலையிலையும் திரத்திரியல் ஆனா அதை கதைக்கல இங்க சுரேஷ் சாலையை பிடிச்சி போட்டாங்க அவ்வளவுதான். சுரேஷ் சாலையை ஒரு 6 மாதத்துல விட்டுருவாங்கன்றாப்பா. ஆனா எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அவபரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி பரவாயில்ல எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் நான் இதில் சொல்ல விரும்பல முன்னாள் இருக்கிறார் அவர் ஒரு நாளுமே வந்து முன்றோவில் இருந்தே இல்லை வருவார் இருப்பார் வெளியிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க போய் பாருங்கடா முழுக்க 10 காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தார் நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதில் வச்சா அதுல இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா குருந்தூர் மலையில ஐயனார் கோயில் இருக்கல அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல என்னடுதான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டவர் தான் தெரியும். சரி அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினம் அதாவது தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ் அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 ஏதோ ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது வரவேல நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்த் உங்கள்கிட்ட சொல்றேன் கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் தாங்கள் அவரை விடுவிப்பரா எனக்கு விளங்கல. மட்டக்களப்பில் போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 பண்டா மட்டக்களப்ப ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல அடே எல்லாம் நாடகம்டாப்பா சொன்னா கேட்கிறீர்கள் இல்லை எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்யலாதென்றால் அங்க போய் ஏனண்டா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவன். எங்களுக்கு எல்லாம் அந்த தேவை இல்லை. பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும் சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லவும் பரவாயில்லை. நேற்று முன்தினம் பார்த்தேன் நான் நிக்கல பக்கத்தில் இருக்கிற கயந்திரமேன் சொல்றார் தமிழீழம் வேணும் எங்களுக்கு தமிழீழம் இல்லாம நாங்கள் வாழ மாட்டோம் வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம் இங்க எல்லோசில இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட 3 ஏதோ ஒரு நாடுகளில் 3 வச்சிருக்கிறீர்கள் தானே எல்லா பிள்ளை ஊட்டியலையும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்கெல்லாம் ஒரு காலத்தில் கடைசியா தமிழ்ல விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோளையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார்
கடைசியாக சரணடைகிற நேரத்தில் நீங்கள் இராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நாங்கள் சரணடையும் என்று சொல்கிற போது ஃபோனை ஓப் பண்ணிட்டு இருந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழெல்லாம் கேட்குது. ஆனால் இல்லை, இவங்க உங்களை தமிழ் இல்லடா, தையிட்டு வியாரே கூட பிடிச்சி தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்களண்டு. இதுதான் யதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வாரங்கிற நர்ராயரசில அமைச்சர் சந்திரசேகர் சொல்லிசை பாடகரை பிணையில் செல்ல சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. சாவகச்சேரி பகுதியில் உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் பாடலை பாடி அந்த பாடலுக்கு தனது இசை சேர்க்கையில் உருவாது சொல்லிசை பாடலை இணைத்து சமூக ஊடகங்களில் கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை கலைஞன் பகிர்ந்திருந்தார். அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கடந்த 2ஆம் தேதி இளைஞனை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் மறுநாள் 3ஆம் தேதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து இளைஞனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இளைஞனை விடுதலை செய்யுமாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதேவேளை நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறான நிலையில் இளைஞனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அல்லாது தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 120 கீழ் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு பணித்திருந்தார். அதனை அடுத்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து இளைஞன் சார்பில் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் மன்றுக்கு கிடைக்காத காரணத்தால் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் இளைஞனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிள்ளைகளை விடுதலை செஞ்சுருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். நன்றி அண்ணாவுக்கு நன்றி. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 8வது வெள்ளிக்கிழமை தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினமும் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். அதேவேளை எதிர்வரும் 15ஆம் தேதி இப்பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து 37 வருடங்கள் பூர்த்தியடையும் நிலையில் அன்றைய தினம் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டத்தினை முன்னெடுக்க காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்னுடைய சொந்த இடம் இந்த மயிலட்டி தான். என்னுடைய பேர் செல்லத்துறை தனபாலசிங்கம். நான் கடத்தொழில் மீன்பிடி அதாவது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கும் தலைவராக நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். 90ஆம் ஆண்டு இப்போ தற்போது வயது எனக்கு 76 வயசு. அடுத்த மாதம் 77 வாங்க போகுது. 66 முடிஞ்சு. நாங்கள் படித்த பாடசாலை இதில் பக்கத்திலேக்கு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, தமிழ் கல்வம் பாடசாலை உண்டு. இதில் காணிக்க மாதா கோயில் இருக்குது. அதில் சிஸ்ட மடங்கள் எல்லாம் இருந்தது. இதில் நாங்கள் ஓடி திரிஞ்சு முடியாது. அதில் வரசித்தி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது. அப்போ நாங்கள் இதில் மீன்பிடி தொழிலெலாம் எங்களோட பாரம்பரிய தொழில்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு மூதாதைகள் சொல்ல கேள்விப்பட்டோம். எங்களுடைய சொந்த காணிகள்லாம் மீன் பிடித்து வாழ்ந்தாங்க. மீன்பிடி துரும்ப இலங்கையிலேயே 2 தான்
அந்த நேரத்தில் 1973ஆம் ஆண்டு மயிலட்டி துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் காலியிலேயே துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பல இடத்தை கட்டி போட்டார். ஆனால் அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டியில் அந்த மீனவர்கள் கூட இருந்து மீன்பிடி கூடுதலாக நடந்து இந்திய கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்து அதனால தான் இது கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலெல்லாம் படுத்து விட்டது. ஏன்னா 36 வருடம் தாண்டி 37வது வருஷம் வரப்போகுது 15ஆம் தேதி 15/6. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களோட காணிகள் முற்றுமுழுதாக விடுபட இல்லை. 5ல் 1 பகுதியை தான் விட்டிருக்கிறார்கள். 4 பகுதி காணியும் இன்னும் விடப்பட இல்லை. மக்கள் எல்லாம் யாழ் மாவட்டம் எல்லாம் கொழும்பு பூராவும் பறந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். மற்றது இருக்கிற இடங்களில் வடமராட்சி அங்கால பக்கத்து இடங்களில் ஊர் மக்களோட பிரச்சனைகள் நீண்ட காலம் இருந்தோடனே அவர்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிற இடத்துல நாங்களும் போட்டுகள் கட்டி தொழில் செய்யக்க அவைகளுக்கு இடைஞ்சலாக கிடக்கு. அவைகளோட பிள்ளைகளை தொழில் செய்கிறதுக்கு அவை சில நேரம் முரண்படுற நிலையும் வருது எங்களுக்கு. என்ன நீங்கள் ஒரே தான் கூட ஊருக்கு போகாமல் இருக்கிறீர்கள், எல்லாம் விட்டுட்டாங்க, நீங்கள் போக இல்லையோ அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. பிள்ளைகளும் வளர்ந்து குடும்பங்கள் பெருகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் விழிக்கிட்டு 36 வருஷம் முன்னைக்கு விழிக்கிட்ட பிள்ளைகளுக்கு 36 வருஷம் 36 வயது வந்திருக்கு. அப்புறம் தொழில் பிரச்சனையால் மக்கள் கட்டுற கஷ்டங்களை உணர்ந்து ஒவ்வொரு அரசாங்கம் விடும் இந்த அரசாங்கம் வரையக்க மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு விடுபடும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 வருடம் ஆக போகிறது. இன்றைய வரைக்கும் எந்த ஒரு நடைமுறையும் காண இல்லை. நாங்களும் இப்போ இதில் தொடர்ந்து இப்போ 7வது வாரமாக இதில் இந்த இடத்துல இந்த காணிகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8 மணியிலேருந்து 1 மணி மட்டும் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னாலே ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு 36 வருஷம் முடிஞ்சு 37வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. அதனால் எல்லா மக்களையும் முனைஞ்சு போராட்டம் நடத்துறதுக்கு முயற்சி இருக்கிறோம். சகல மக்களும் அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அந்த மற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், சகல கடத்தொழில் சங்கங்கள், இந்த விவசாய அமைப்புகள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த மக்களோட இந்த காணியை விடுறதுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களோட மக்கள்கிட்ட காணியை விட்டு நாங்கள் நிம்மதியாக இன்னும் ஒரு சில வருடங்களில் நாங்கள் இருந்து விட்டால் இந்த காணிகளை காட்டுறது கூட ஆக்கள் இல்லாமல் போடும். ஆனபடியால் இந்த காணிகளை எல்லா மக்களின் ஒத்துழைப்போடும் இதை விட்டு தருவோம் மட்டும் ஜனாதிபதி எவ்வளோ கேட்டுக்கொள்கிறோம் தாழ்மையாக. எனது பேர் நாகேந்திரம் ராசரத்னம். நான் பிறந்த காலம் தொடக்கம் இந்த மயிலட்டியில் தான் வாழ்ந்த நாங்கள். இந்த கலவரத்துக்கு நாங்கள் ஊரை விட்டு போயிட்டோம். இந்தியாவுக்கு அகதிகளாக போய் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் எங்கள் எல்லாம் விடுபட இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் இதில் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்த உரம் அந்த உரம்னு சொன்னவங்களே தவிர எங்களை ஏன்னு கூட பார்க்குறது இல்லை. அதோட பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி கலைக்கிறதுக்கே ஆட்கள் இல்லை. நாங்களாம் இனி பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? நாங்கள் இப்படி ஒரு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். திங்கட்கிழமை கச்சேரிக்கு போய் சந்திக்கிறதுக்கு ஒழுங்கு கொண்டு இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் போவோம். நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம். நான் 30 ஆண்டு அகதி முகாமில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து எங்களை சொந்த இடத்துல இருக்கலாம்னால் முடியலை. இப்போ பிரத்தியாட்ட காணிகளில் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ 30 வருஷம் நாங்கள் அங்கே அகதி முகாமில் இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து எங்களை இடம் விடுவாங்கன்னு பார்த்தா விட இல்லை. இந்த அரசாங்கம் வந்து இந்த விடுறேன் இந்த கண்டிப்பாக எங்களை இடங்கள் எல்லாத்தையும் விடுறாண்டு. எங்களை வீடு இந்த தையட்டி ஏன்னா மயிலட்டி சந்தியிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்டில் இடது பக்கத்தில் இருக்குது. நான் அந்த வீடு சம்பந்தமாக ஜனாதிபதி முதல் கொண்டு எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவிச்சேன். என்ற வீடு இருக்குது, ஆனால் அதை பாவிக்கிற இல்லை. எங்களோட வீட்டை விட்டு தருங்க. நான் இந்தியாவிலேருந்து வந்து இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிறேன்ட்டு எல்லாருக்கும் கடிதம் போட்டினான். எல்லோரும் எனக்கு பதில் அனுப்பினவே என்ன பதில் அனுப்பினேன், உரிய அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு தந்த பதில் கடிதங்களெல்லாம் நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். வேறு என்னத்தை நாங்களே சொல்கிறது? இதே தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் பூரா. எங்களை நிலத்தை விடுங்கோ, எங்களை கோயிலை விடுங்கோ, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கோ, எங்களோட பாடசாலையை விடுங்கோ, தேவாலயத்தை விடுங்கோ, இதெல்லாம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் மக்கள் இப்போ மக்கள்லாம் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்களே. இங்கே எங்களோட இடங்கள் விட இல்லை. விடாதபடியாக மக்கள் ஓடி திரிகிறோம். அங்கே இங்கேண்டு ஓடி திரிகிறோம். எங்களோட ஊரை விட்டால் நாங்கள் நிம்மதியாக விடத்தை பச்சை தண்ணியை குடிச்சுட்டு இருக்கலாம் தானே. சரி சார். நான் திருசிங்கம் பவுலரத்தினன் மயிலட்டியில் வயசு வந்த நான் எங்கள்கிட்ட காணி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் காணி எல்லாம் இன்னுமே 36 வருஷம் விடையில. அனுரா வந்தது 2 வருஷத்தில் விடுறேன்னு 2 வருஷம் சென்று எங்கள்கிட்ட காணி விடையில. பள்ளிக்கூடம் பார்க்கலாது, கோயில் பார்க்கலா, கிரவுண்டு உடியில் பள்ளிக்கூட கிரவுண்டுகள் எல்லாம் அழிச்சு கிடக்கு. எங்களோட இடங்களெல்லாம் சும்மா கிடக்கு. தோட்டங்கள் செய்கிற காணி வீடு இல்லை. வீடு ஒன்றும் இல்லாமல் சும்மா கிடக்கு.
86 வரை ஆமியும் சுட்டு செட்டுது. அப்போ ஆமி இல்லை, சிலோன் ஆமியே இல்லை. போட்டுக்கான ஒரு கொஞ்சம் பேர் மிச்சம் ஆமி இல்லை, பேந்து வந்து குடியேறி முழு ஆமி நீர்வேலி மயிலிட்டியில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. போட்டு தான் ஒரு கொஞ்சம் இருந்தது அதில் ஆமி. அப்போ நாங்கள் பக்கத்தில் வீடு தோட்டம் செய்த நாங்கள் நல்ல தோட்டங்கள் வெங்காயங்கள் எல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை. அந்த அம்மன் கோயிலுக்கு தானே போடுறானோ இல்லை. அப்போ அனடா வந்தவன் அதற்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேணும். இத்தனை வரைக்குமாச்சும் ஒரு ஒழுங்கு செய்யாமல் இருக்கிறான் தான் லட்சணையும் கேட்டு போட் பண்ணி கொண்டு வந்தனியே மக்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும். இந்த காணியை விடாட்டோ விட வேண்டாமோ என்னண்டு அவங்க நடுக்க வீடு தோண்டி தோண்டி கட்டுறாங்க. புளி விற்கிறாங்க, மாங்காய் விற்கிறாங்க, தேங்காய் கொண்டே விற்கிறாங்க. சுதந்திர ஊடக செயல்பாடுகளை அரசு அடக்குமுறைக்குட்படுத்தும் சட்டமூலத்தையே இந்த அரசு கொண்டு வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். அரசு செல்லும் பாதை சரியானதா பிழையானதா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்கு முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி பார்க்குமாறும் அவர் சவால் விடுத்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இலங்கை உயர் தொழில்களின் பட்டயம் பெற்ற ஊடக நிறுவனத்தை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. ஊடகத்துறையை தொழில்முறைப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் சுதந்திர ஊடக நடவடிக்கைகளை அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரவே இதன் மூலம் முயற்சிக்கப்படுகின்றது. ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக அமைச்சருக்கு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை நியமித்துக் கொள்ளவும் அதில் பதவி வழி அடிப்படையில் அமைச்சின் செயலாளரை உறுப்பினராகவும் இந்த சட்டமூலத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. யார் ஊடகவியலாளராக செயல்பட முடியும் என்பதை தீர்மானிக்கும் விடயத்தில் அரசு ஒரு வாய்க்காவலனாக மாறியுள்ளது. இது பாரதூரமானதொரு பிரச்சனையாகும். தொழில்முறை தவறுகளை காரணம் காட்டி ஊடகவியலாளர்களின் அங்கத்துவம் இடைநிறுத்தப்படலாம். இது ஊடக அடக்குமுறையின் ஒரு வடிவமாகும். ஜனநாயகத்தை மீறும் வகையில் அமைந்துள்ள இந்த சட்டத்தின் மூலம் முக்கிய விதிமுறைகள் மற்றும் அங்கத்தவர் தகுதிகளை தீர்மானிக்கும் அதிகாரம் அமைச்சருக்கும் பேரவைக்குமே வழங்கப்பட்டுள்ளது. சுய ஒழுங்குமுறைக்கு பதிலாக சுதந்திர ஊடகத்துறையில் அரசு ஒழுங்குமுறையை கொண்டு வரும் ஒரு அடக்குமுறை நடவடிக்கையை அரசு முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையை பார்க்கும் போது நாட்டை ஆளுவது ஒரு வினைத்திறனற்ற அரசு என்பது தெளிவாகின்றது. எனவே அரசு செல்லும் வழி சரியானதா அல்லது பிழையானதா என்பதை பரிசீலித்து பார்க்க ஒரு லிட்மஸ் சோதனையாக உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரிடம் கட்டணம் அறவிடப்படாமல் மயானத்தில் சடலம் எரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அந்த விடயம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் பின்னர் 1 மாதத்தின் பின் அவசரமாக கட்டணம் அறவிடப்பட்டு பற்றுச்சீட்டு வழங்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவரது தந்தையின் சடலமானது விளாவளி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஆனால் மயானத்துக்கான கட்டணம் அறவிடப்படவில்லை. அந்த மாத சபை கூட்டம் நடைபெற்று கணக்கறிக்கை அனைத்தும் தயாரித்து முடித்த பின்னர் 5ஆம் மாதத்தில் குறித்த பிரச்சனையானது சர்ச்சைக்குள்ளாகி பேசுபொருளானது. இந்த விடயம் ஏனைய உறுப்பினர்களுக்கு தெரிய வந்த நிலையில் உறுப்பினர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். விடுமுறை தினமாக இருந்தாலும் குறித்த வட்டாரத்தில் உள்ள பொது நூலகத்தில் உள்ள படிவத்தினை வாங்கி நிரப்பிய பின்னர் அங்கு பற்றுச்சீட்டு ஒன்று வழங்கப்பட்ட பின்னரே சடலத்தை எரிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். பின்னர் அந்த வருமானம் பிரதான கணக்கறிக்கைக்கு கொண்டு செல்லப்படும். இது அனைவருக்கும் பொதுவான நடைமுறை. ஆனால் இதனால் நடைமுறை குறித்த உறுப்பினர் இந்த விடயத்தில் கடைபிடிக்கவில்லை. இந்த விடயமானது பூதாகரமாக மாறிய நிலையில் கடந்த 25/5/2026 அன்று அவசரமாக அந்த உறுப்பினர் அழைக்கப்பட்டு கட்டணம் அறவிடப்பட்டு பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டது. உறுப்பினருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த விடயத்தில் சலுகை வழங்கப்பட முற்பட்டு அது வெளிப்பட்ட நிலையில் இவ்வாறு பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டதா என உறுப்பினர்கள் கடந்த சபை கூட்டத்திலும் கேள்வி எழுப்பினர். வடக்கு மாகாண சபையின் உள்ளூராட்சி சபைகளின் கீழ் உள்ள மயானங்களை ஒழுங்குபடுத்தல் தொடர்பான நியதி சட்டத்தின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இந்த சடலத்தை எரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். நீதவான் அல்லது திடீர் மரண விசாரணை அதிகாரியினால் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்தல் கட்டளை சட்டத்தின் கீழ் பூத உடலை தகனம் செய்ய அனுமதி அளித்து வழங்கப்பட்ட சான்றிதழ் அல்லது பிறந்த சடலமாயின் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்தல் கட்டளை சட்டத்தின் 43 ஆ பந்தியின் கீழ் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள், அதுடன் மரணமடைந்தவரின் மரண சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுடன் பிரதேச தவிசாளர் அல்லது அதிகாரம் பெற்ற எவரேனும் உத்தியோகத்தரால் விநியோகிக்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்றே பிரதேச சபைக்கு சொந்தமான ஏதேனும் தகன நிலையத்தில் எந்த ஒரு பூத உடலும் தகனம் செய்யப்படுதலாகாது என அந்த நியதி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இவை அனைத்தையும் உதாசீனம் செய்துவிட்டே பிரதேச சபையின் மயானத்துக்குள் அந்த சடலமானது எரிக்கப்பட்ட நிலையில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது.
சுரேஷ் சலையின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலவை அவரது குடும்ப உறுப்பினர்கள் இன்று முற்பகல் சந்தித்து அவரது நலன் தொடர்பில் கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை கூறியுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சலையின் ஆரோக்கிய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றது. அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருவதனால் அவரது உயிருக்கு கணிசமான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சுரேஷ் சலை தொடர்பாக அஸ்கிரி விகாரையின் மகாநாயக தேரர் கலாநிதி வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக தேரரும் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சுரேஷ் சலையின் மனைவி அஸ்கிரி விகாரைக்கு வருகை தந்து தனது கணவர் சார்பாக கோரிக்கை விடுத்ததாக அந்த கடிதத்தில் மகாநாயக தேரர் சுட்டிக்காட்டினார். தன் கணவருக்கு ஏதேனும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க உதவுமாறு அவர் கேட்டுக் கொண்டதாகவும் அந்த வேண்டுகோளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சலையின் மனைவி கேட்டுக் கொண்டதாகவும் அஸ்கிரி மகாநாயக தேரர் ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் இணைந்து கொண்டது தொடக்கம் ஜோஷித ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலாக்கள் விசேட வரப்பிரசாதங்கள் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வரான ஜோஷித ராஜபக்சோ கடந்த 2006ஆம் ஆண்டு கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்த ஒரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலத்திற்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் மேற்கண்ட விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவுக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் தற்போது விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு ஜோஷித ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நியாயமான விசாரணைக்கு வலியுறுத்தி நீர்கொழும்பில் அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நீர்கொழும்பு கொழும்பு பிரதான சாலையில் உள்ள பாலி அதாவது பால்திய சந்தி அருகே நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் குறித்த அமைதி வழி போராட்டம் நடைபெற்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்றும் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறித்த அமைதி போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கட்டுவப்பிட்டிய தேவாலயத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களினால் குறித்த அமைதி வழி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குருந்தூர் மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் என பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் R.S. சனரத் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் நிர்வாகம் தேசிய மரபுரிமைகள் பிரிவின் ஊடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் R.S. சனரத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பின் பிரதி சாக்கிய பத்ர தர்ம அமைப்பின் பிரதி செயலாளருக்கும் அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனார் கோவிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்துடன் தொடர்புடையது. அதற்கமைய எனது இதே இலக்கத்தை கொண்டு மற்றும் 2026/3/30 இடப்பட்டு முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர் மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்டு ஒரு இடமாகும் எனவும் அங்கு ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் 33ஆம் பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளருக்கு என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட அக்கடிதத்தின் பிரதியொன்றை உங்களது மேலதிக புரிதலுக்காக இத்துடன் இணைத்துள்ளேன் என்பதையும் தயவுடன் அறிய தருகின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சலை ஆகியோர் விடுவிக்கப்படக்கூடாது, உண்மை வெளிவர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்தரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார்.
கொழும்பு யாழ்ப்பாணம் ரயில் சேவையில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் தற்போதைய நேர அட்டவணைகள் மற்றும் பயண சீட்டுகளை பெறுவதில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காணுமாறு இலங்கை பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கேதநாத் காசிலிங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு யாழ் ரயில் சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டமை குறித்து இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து சேவையாக இந்த ரயில் சேவை விளங்குவதாக குறிப்பிட்ட காசிலிங்கம் இந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திய இலங்கை மற்றும் இந்திய அரசுகளுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். குறித்த செய்திக்குறிப்பில் வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கு அத்தியாவசியமான போக்குவரத்து சேவையாக விளங்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு யாழ்ப்பாணம் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இந்த முக்கிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திய இலங்கை மற்றும் இந்திய அரசுகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனினும் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில் பயணிக்கும் பலர் தற்போதைய ரயில் நேர அட்டவணைகள் தங்களுக்கு வசதியற்றதாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் பயணிகளின் தேவைகளுக்கு ஏற்ப அதிகாரிகள் அவற்றை மறுபரிசீலனை செய்து கொள்வது அவசியம். மேலும் வடக்கு மாகாணத்துக்கு பயணிப்பதற்கான மிகவும் மலிவான மற்றும் பொதுமக்கள் விரும்பும் போக்குவரத்து முறைகளில் ஒன்றாக ரயில் சேவை இருந்தாலும் பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது சாதாரண பயணிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கின்றதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசு பணியாளர்களுக்கான உத்தரவாத முன்பதிவுகளின் மூலம் கணிசமான அளவு இருக்கைகள் முன்கூட்டியே ஒதுக்கப்படுவதனால் பொதுமக்களுக்கு பயணச்சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. எனவே இந்த பிரச்சனையை அரசாங்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் கவனத்தில் எடுத்து பொதுமக்களுக்கு ஏற்ற வகையில் ரயில் சேவை நேர அட்டவணைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்பதுடன் பயணச்சீட்டுகளை நியாயமான முறையில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 7 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 23ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இன்றைய அகழ்வின் போது 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் 334 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.